பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல் மோதகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து கழுவிட்டு அரிசியை காய வச்சு அரிசி பருப்பு ரெண்டையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சு வெல்லம் 3 டம்ளர் சேர்த்துருக்கேன். தண்ணி 5 டம்ளர் சேர்த்து வெல்லத்தை கரைச்சி வடிகட்டிக்கலாம். ஸ்டவ்வில் குக்கர் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து மாவு அரிசியும் பருப்பும் வறுத்தோம் இல்லையா, அதை அரைச்சிட்டு வந்து அதையும் சேர்த்து வெல்லத்தை வடிகட்டி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஏலக்காய், தேங்காய், ஒரு சிட்டிகை உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பச்சை கற்பூரம் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மூடி போட்டு கை பொறுக்கிற சூடு வரட்டுன்னு 2 ஸ்பூன் நெய் விட்டு கலந்து மோதக அச்சில் நம்ம மாவு எடுத்து வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இட்லி தட்டில் வச்சு ஆவியில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் நம்மளுடைய பிள்ளையார்பட்டி மோதகம் ரெடி ஆயிடுச்சு.